மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் புதிய மத்திய கல்வி அமைச்சராக பிரகலாத் ஜோஷி நியமிக்கப்பட்டுள்ளார். டில்லியில் மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, ஜிதேந்திர சிங் உடனான பேச்சுவார்த்தைக்கு பின் ஜந்தர் மந்தரில் நடத்தப்பட்டு வந்த போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. டில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டோர் மீது அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காது என மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் செய்யக்கோரிய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் ஆலோசனைகள் பரிசீலிக்கப்படும் என்றார். அன்று விவசாயிகள் போராடி வென்றது போல இன்று நாடு முழுவதும் இணையத்திலும் களத்திலும் போராடி வெற்றியை சாத்தியமாக்கிய இந்திய இளைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வலியுறுத்தியுள்ளார். கல்வி அமைப்பு மற்றும் வேலை உருவாக்கம் மீட்டெடுக்கும் நேரம் இது என்றார். தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் நீட் எதிர்ப்பு அரசியலுக்கு கிடைத்த வெற்றி அல்ல. கல்வி அமைப்பின் மீதான மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் பதவியை விட தேச நலனை உயர்வாக கருதி எடுக்கப்பட்ட முடிவாக இதை பார்க்க வேண்டும் என வானதி தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் மன உறுதிக்கும் ஒற்றுமைக்கும் கிடைத்த வெற்றி இது. கல்விக்காக அவர்கள் தொடங்கிய இப்போர் அதோடு நின்றுவிடாது என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்துவிட்டார் என்பதற்காக என்னை ஹீரோவாக்க வேண்டாம், சிஜேபி இயக்கத்தின் நிறுவனர் அபிஜித் தீப்கே தெரிவித்துள்ளார். போராட்டத்தை அமைதியான முறையில் நிறைவு செய்த அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டுகள். இந்திய கல்விச் சூழலில் விரைவில் அமைதி நிலவும். இளைஞர்கள் தங்கள் எதிர்காலத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் ஏற்ற ஏராளமான வாய்ப்புகள் பெறுவார்கள் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி தெரிவித்துள்ளார். அமைதியான முறையில் போராட விரும்புவோரை துன்புறுத்துதல், கைது போன்ற அச்சுறுத்தலின்றி அனுமதிக்கப்படுவது முக்கியம். அந்த உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வது பாதுகாப்பு படையினரின் கடமை என ஐநா பொதுச் செயலாளரின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரிக் தெரிவித்துள்ளார். காவிரி நீருக்காக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை என்ற சதிவலைகள் முதல்வர் சிக்கக்கூடாது. நாம் பல்லாண்டுகள் சட்டப்பூர்வமாக போராடி பெற்ற உரிமைகளை சிதைப்பதாகவே பேச்சுவார்த்தை முயற்சிகள் அமையும். நீதிமன்றத்தில் பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கான தேர்வை ரத்து செய்ய வேண்டும். பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதால் கடுமையான கண்காணிப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் மறுதேர்வு நடத்த வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். சொத்தை திருடி பார்த்திருக்கிறேன், பணத்தை திருடி பார்த்திருக்கிறேன். சில அரசியல் கட்சிகள் மாணவர்கள் போராட்டத்தில் புகுந்து புகழை திருடுவது தமிழகத்தில் தான் பார்க்கிறேன் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். சரியான விவரங்களை வழங்கி மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு தமிழக மக்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அமைச்சர் செங்கோட்டையன் கேட்டுக் கொண்டார். காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய தாவேக அரசு மௌனம் காப்பது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பினார். 3 மாத தாவேக ஆட்சியில் தமிழகத்தில் எந்த பணிகளும் நடைபெறவில்லை. தொகுதி வாரியாக ஆய்வு செய்து டெண்டர் அறிவித்து நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா வலியுறுத்தினார். எம்எல்ஏ எம்பியாக இருந்த ஒருவர் ஒரு கட்சியின் தலைமை ஏற்று சாதாரண தொண்டனாக இருக்கிற துணிவு தமிழகத்தில் சரத்குமாருக்கு மட்டும்தான் உண்டு என நடிகர் சரத்குமார் பிறந்தநாள் விழாவில் சீமான் பேசினார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாரநாத் பௌத்த தலம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் இடம்பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமைக்குரிய தருணம் என்றார். H-1B விசாவுக்கு $1 லட்சம் கட்டணம் வசூலிக்கும் அதிபர் டிரம்பின் திட்டத்தை அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்ததால் டிரம்புக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் 90 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, தேர்வு முறைகேடு உள்ளிட்ட புகார்கள் எழுந்த நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்தார். மாணவர்களின் போராட்டத்தை தேச விரோத சக்திகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதை தவிர்க்கவும் நாட்டின் ஒற்றுமையை பேணுவதற்காக பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கடந்த 10 நாட்களாக நடக்கும் சம்பவங்களைக் கண்டு என் மனம் வேதனை அடைகிறது. இளம் தலைமுறையினரின் கனவுகளை நனவாக்குவது நம் கடமை. அவர்களின் உணர்வுகளை மதித்து என் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தர்மேந்திர பிரதானுடன் கட்சி உறுதியாக நிற்கிறது. அவரது எதிர்கால முயற்சிகளுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் கூறியுள்ளார்.
புதிய இளம் தலைமுறையினர் கேள்வி கேட்கிறது. நாம் அவர்களுக்கு அதற்கான காரணத்தை விளக்க வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளிக்க வேண்டும் என RSS தலைவர் மோகன் பாகவத் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெறும் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பங்கேற்றார். மாணவர்களின் அறவழி போராட்டங்களுக்கு அரசு எப்போதும் துணை நிற்கும். அமைதியான முறையில் நடக்கும் போராட்டங்களுக்கு காவல்துறை எந்தவித அச்சுறுத்தலும் தராது என உறுதியளித்துள்ளார். இது இந்திய இளைஞர்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி. நீட் விலக்கை பெறுவதற்கான போராட்டத்திற்காக மெரினாவை திறந்துவிடுங்கள் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனிடம் மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நீட்டை ரத்து செய்வதற்காக எந்த எல்லைக்கும் செல்வோம் என்றனர். நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மற்றும் மத்திய கல்வி அமைச்சரின் பதவி விலகல் கோரியும் வரும் 28ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராட்டம் அறிவித்துள்ளனர். மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்தது மாணவர்களின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. ஆனால் அது மட்டும் தீர்வாகாது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்பதே நிரந்தர தீர்வாகும் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான மாணவர்களின் போராட்டத்தை மதிக்கிறோம். போராட்டத்தில் புகுந்து சிலர் முதல்வருக்கு எதிராக திசை திருப்ப முயன்றால் அரசு எப்படி கையாளுமோ அப்படி கையாளும் என்று அமைச்சர் ரமேஷ் எச்சரித்தார். நம்முடைய நிலைப்பாடு நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான். நீட் தேர்வு தேவையற்றது. நீட் தேர்வு பற்றி பேச திமுகவிற்கு எந்த தகுதியும் கிடையாது என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். இது இந்திய இளைஞர்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி. உங்கள் எழுச்சியும் உறுதியும் போராட்டமும் தான் பொறுப்பற்ற மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக செய்துள்ளது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடக்கும் போராட்டத்துக்கும் நமது போராட்டத்துக்கும் வித்தியாசம் உண்டு என திமுக MP கனிமொழி கூறினார். நீட்டை முறைப்படி நடத்தும்படி டெல்லியில் போராடுகின்றனர். ஆனால் நாம் நீட்டை வேண்டாம் என்று போராடுகிறோம் என்றார். மாணவர்களுக்கு நீட் தேர்வு அவசியம். நீட் இருக்கக்கூடாது என கூறுவது நியாயமில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் 13 முறை வினாத்தாள்கள் கசிந்துள்ளதென்று நடிகரும் பாரதிய ஜனதா நிர்வாகியுமான சரத்குமார் தெரிவித்தார். நீட் எதிர்ப்பு போராட்டம் குறித்து முதல்வர் விஜய் வாய் திறக்காதது ஏன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பினார். ஜனநாயகன் படம் ஊத்திக் கொண்டதால் 3 நாட்களாக அவர் தலைமைச் செயலகத்திற்கு வரவில்லை என்று விமர்சித்தார். முதல்வர் விஜய் கர்நாடகா செல்வது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இதுகுறித்து அவரே கலந்து ஆலோசித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என அமைச்சர் ராஜமோகன் தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் நமது உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம். மேகதாது விவகாரம் தொடர்பாக முதல்வர் தொடர்ந்து ஆய்வு செய்கிறார் என முதல்வரின் கர்நாடக பயணத்திற்கு பல தரப்பும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். காவிரி உரிமை தொடர்பாக கர்நாடகா செல்லும் தவறான முடிவை முதல்வர் விஜய் கைவிட வேண்டும். அனைத்து கட்சிகளின் ஆலோசனை, விவசாய சங்கங்களின் கருத்துக்களை கேட்டு செயல்பட வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பழனியில் நிலத்திற்கு 100 கோடி ரூபாய் மதிப்பு இருப்பது வழக்கிற்கு பின்புதான் தெரியும். அரசியல் நோக்கத்துடன் என் மீது வீண் பழி சுமத்தப்படுகிறது என அமைச்சர் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். அரசியலில் இருந்து விலகுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இனி அரசியல் பேச மாட்டேன், அரசியலில் தலையிட மாட்டேன் என கூறியுள்ளார். அரசியலில் இருந்து துறவரம் பூண்டுள்ளதாகவும் ஓய்வு பெறுவதாகவும் இனி அனைத்தும் அன்புமணி பார்த்துக் கொள்வார் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். ராமதாஸ் ஒரு சீர்திருத்தவாதி. அவரது வழிகாட்டுதலின்படி அரசியல் செய்வோம். பாமக தமிழகத்தை ஆள்வதை அவர் நிச்சயம் பார்ப்பார் என அன்புமணி கூறியுள்ளார். சென்னை அடையாறு FBI வங்கியின் மேலாளரை அறைந்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் அழகிரி மகள் கல்விழி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே அரண்வாயில் பகுதியில் உள்ள கிங்ஃபிஷர் மதுபானம் தயாரிக்கும் நிறுவனத்தில் அமோனியா விஷவாயு கசிந்து 5க்கும் மேற்பட்டோருக்கு மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு ருமேனியா புக்காரெஸ்ட் பொருளாதார ஆய்வு பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. டெல்லியில் தற்காலிகமாக மூடப்பட்ட ராஜீவ் சவுக், மண்டி ஹவுஸ் மற்றும் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ நிலையங்களின் நுழைவு வாயில்கள் திறக்கப்பட்டன. தமிழகத்தில் MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு நிறைவடைந்த நிலையில் இந்த ஆண்டு மொத்தம் 70,485 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையர் ஓல்கர் டர்க்கின் பதவிக்காலத்தை மேலும் 4 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க ஐநா பொதுசபை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரிட்டன் வெளியுறவு, காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சராக இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த உமா குமரன் நியமிக்கப்பட்டுள்ளார். மோசமான வானிலை காரணமாக கடந்த 6 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை மீண்டும் துவங்கியது. அமெரிக்கா ஈரான் மோதலுக்கு மத்தியில் ஈரான் கடல் பகுதியில் 28 இந்திய கப்பல் பணியாளர்களுடன் சென்ற
எல்பிஜி டேங்கர் கப்பல் மீது தாக்குதல் நடந்துள்ளது. தாக்குதலில் இருந்து தப்பித்து அனைத்து இந்திய பணியாளர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக இந்திய தூதரகம் உறுதிப்படுத்தியது. 2026 காமன்வெல்த் போட்டியில் மாற்றுத்திறனாளி பளு தூக்குதல் பிரிவில் இந்தியாவின் ஜாண்டு குமார் வெண்கலப் பதக்கம் வென்று நாட்டின் பதக்க கணக்கை தொடங்கியுள்ளார். காமன்வெல்த் போட்டியில் மாற்றுத்திறனாளி பளுதூக்குதல் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற மாற்றுத்திறனாளி ஜண்டுகுமாருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜண்டுகுமாரின் சாதனை அளவற்ற வலிமை, தளராத உறுதியின் பிரதிபலிப்பு என்றார். 2005ஆம் ஆண்டு ஜோஷ்னா சின்னப்பாவுக்கு பின் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை இளம் வீராங்கனை அனாகத் சிங் படைத்துள்ளார். பட்டதாரி இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி தவிக்கக்கூடாது. அவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை அரசு நிச்சயம் உருவாக்கி தரும். மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் நமது அரசியல் பயணம் அமையும் என அமைச்சர் விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தோல்வியடைந்தவர்கள் மீண்டும் வெற்றி பெற மாட்டார்கள் என நினைக்க வேண்டாம். சீமான் இந்த மண்ணில் நிற்க வேண்டிய சூழல் உருவானாலும் உருவாகும். அது காலத்தின் கட்டாயம் என பாரதிய ஜனதா நிர்வாகியும் நடிகருமான சரத்குமார் தெரிவித்தார். அரசு பள்ளி பாடத்திட்டங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். எழுத்துக்களை குறைத்து வண்ண படங்களை அதிகரிக்க முடிவெடுத்துள்ளோம் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். சிரியாவில் டமாஸ்கஸ் டெய்ர் எஸ்ஸூர் சாலையில் உள்நாட்டு பாதுகாப்பு படையினர் சென்ற பஸ் மீது மற்றொரு பஸ் நேருக்கு நேர் மோதிய விபத்தால் 35 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் படுகாயமடைந்தனர். தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் வெற்றி. இளைஞர்கள் நாட்டின் கல்வி சீர்திருத்தத்திற்காக தங்கள் குரலை வலிமையாக பதிவு செய்துள்ளனர். இனி அவர்களின் குரலை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு முதல்வர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தாங்கள் நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் பல்லாண்டு வாழ உளமாற வாழ்த்துவதாக கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தங்களது ஓய்வு காலம் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் திகழ்ந்திட விழுகிறேன் என்றார். தாவேக அரசு மனதார நீட் தேர்வை எதிர்க்கிறதென்றால் மெரினாவை திறந்துவிட்டு மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவளிக்க வேண்டுமென மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவை நேரு ஸ்டேடியம் எதிரே மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் ரூபாய் 5.90 கோடி மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு அரங்கத்தை அமைச்சர் சம்பத்குமார் திறந்து வைத்து மாணவர்களுடன் வாலிபால் விளையாடினார். மன்னார்குடி பட்டுக்கோட்டை அகல ரயில் பாதை திட்டத்திற்கான நில எடுப்பு பணிகளுக்கு தமிழக அரசு நிர்வாக அனுமதி அளித்துள்ளது. இத்திட்டம் மூலம் டெல்டா மாவட்டங்களில் போக்குவரத்து வசதிகள் மேம்படும். தமிழகத்தில் நீட் தேர்வை எதிர்த்து அறவழியில் போராடும் மாணவர்களுக்கு முழு அனுமதியும் பாதுகாப்பும் அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வரின் நிலைப்பாடும் நீட் தேர்வு வேண்டாம் என்பதே என்றார். நீட் போராட்டங்களில் அரசியல் பேசுவது போன்றவற்றை பார்க்கும்போது அப்பாவி மாணவர்களை பலிகடாக்குவது போல் உள்ளது. போராட்டங்களுக்கு தங்கள் பிள்ளைகளை பெற்றோர் அனுப்ப வேண்டாம் என நடிகர் ரஞ்சித் வலியுறுத்தினார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கையை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அமைச்சரவை கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்படவில்லை என்றும் மோடியால் இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது என்றார். ஆட்சி கவிழ்ப்பு புகார் தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட சென்ற செந்தில் பாலாஜியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். 12 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக முதல்வர் கர்நாடக முதல்வரை நேரில் சந்தித்து பேச இருப்பது விவசாயிகளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசின் முன்னெடுப்பை தமிழ் மாநில காங்கிரஸ் வரவேற்கிறது என்று ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம் அளிக்கப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் மற்றும் தேசிய கீதத்திற்கு பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும் என்ற அறிவிப்புக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். கரூர் சம்பவத்திற்கு கண்ணீர் விடாதவர்கள் ஜனநாயகன் படம் பார்த்து கண்ணீர் பிடிக்கின்றனர். தமிழக சட்டசபை சினிமா கொட்டகையாக மாறிவிட்டது என திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி விமர்சித்தார். போராட்டக்காரர்கள் மீது உடனடி ஒடுக்குமுறை ஏவப்படலாம் என்ற அச்சம் மற்றும் வன்முறையை தவிர்க்கும் நோக்கில் மத்திய அரசிடமிருந்து எழுத்துப்பூர்வமான உறுதிமொழிகளை பெற்ற பிறகு தனது 26 நாள் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ள முடிவு செய்ததாக சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தெரிவித்தார். டில்லி ஜந்தர் மந்தர் போராட்டம் குறித்து போலியான செய்திகளை பரப்பிய பாகிஸ்தானிலிருந்து இயக்கப்பட்ட 400க்கும் மேற்பட்ட சோசியல் மீடியா கணக்குகளை முடக்கப்பட்டுள்ளதாக டில்லி மத்திய போலீஸ் துணை கமிஷனர் ரோஹித் ராஜ்பீர் சிங் தெரிவித்துள்ளார்.
மத்திய அரசின் PM E-டிரைவ் திட்டத்தின் கீழ் எலக்ட்ரிக் இருசக்கர வாகனங்களுக்கு ரூபாய் 10,000 வரை வழங்கப்பட்டு வரும் மானிய திட்டத்திற்கான காலக்கெடு வரும் ஜூலை 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. நாட்டு நலனை தன் நலனை காட்டிலும் மேலாக கருதும் சிறந்த பொது சேவகர் தர்மேந்திர பிரதான் கிராமப்புற மாணவர்களின் திறமை மேம்பாடு குறித்து தன்னுடன் பலமுறை விவாதித்துள்ளார். அவர் மீதான மரியாதை மேலும் அதிகரித்திருப்பதாக ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா இந்திய ஜனநாயகத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. டெல்லி மட்டுமின்றி நாடு முழுவதும் போராடிய அனைத்து மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் என டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் ராஜ்கர் மாவட்டத்தில் வேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த குளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதல்வர் விஜயின் அறை மாற்றம் செய்யப்படுகிறது. 10வது மாடியில் முதல்வர் அறை மாற உள்ளதாக கூறப்படும் நிலையில் புனரமைப்பு பணிகள் தீவிரமாக நடக்கிறது. டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் கரப்பான் பூச்சி மக்கள் கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கேவுக்கு டைபாய்டு காய்ச்சல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும், வேறு துறைக்கு அவரை மாற்ற ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளிவந்துள்ளது என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்தார். தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் ஈடுபட்டவர்களை தண்டிக்க கடுமையான சட்டத்தை கொண்டு வருவதற்கான அரசின் முடிவை அறிவித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட காணொலி 24 மணி நேரத்தில் 303 மில்லியன் பார்வைகளை பெற்றுள்ளது. இந்த வரவேற்புக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேனி சின்னமனூர் அருகே உள்ள குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோயிலில் ஆடி 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி கேரள, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை மதுரவாயிலில் உள்ள நாகத்தம்மன் கோயிலில் 28ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு 508 பெண்கள் விரதமிருந்து பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். தமிழக விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய அனைத்து கடன்களையும் அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும், இல்லையென்றால் வரும் 5ஆம் தேதி சட்டசபையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு எச்சரிக்கை விடுத்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் சனி மற்றும் ஞாயிறன்று கனிமவள வாகனங்களை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளையும் நாளை மறுநாளும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு தூத்துக்குடி கலெக்டர் விஷு மகாஜன் திடீர் விசிட் அடித்தார். சண்முக விலாசம் மற்றும் பக்தர்கள் துலாபாரம் செலுத்தும் இடத்தை ஆய்வு செய்து கோயில் வளாகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டப்பணிகளை பார்வையிட்டார். வேலூர், ஈரோடு, திண்டுக்கல், கரூர், மதுரை, விருதுநகர் மற்றும் நெல்லையில் வெயில் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகமாக பதிவாக வாய்ப்புள்ளது. கோவை கோணியம்மன் கோவில் உண்டியல் காணிக்கை முறைகேடு வழக்கில் பாலசுப்ரமணியன், சரவணன், பிரதீப்குமார் மற்றும் பூசாரி கிருஷ்ணராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா மாட்டுவண்டி ஊர்வலத்துடன் தொடங்கியது. 174 வகையான பாரம்பரிய நெல் வகைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல் போக விவசாய பாசனத்திற்கான தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களின் ஷட்டர்களை இயக்கி கலெக்டர் தினேஷ்குமார் தண்ணீரை திறந்து வைத்தார். தெலங்கானா மாநிலம் சிரிசில்லா கீதா நகர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் முதன்முறையாக AI வசதியுடன் கூடிய மனித உருவ ரோபோ ஆசிரியர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகவும், டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் களத்தில் போராடும் மாணவர்களுடன் துணை நிற்கிறேன் என நடிகை ஜோதிகா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் செய்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜமுனா மரத்தூர் மற்றும் ஆலங்காயம் மலைப்பகுதிகளில் 2 நாட்களாக முகாமிட்டிருந்த ஒற்றை யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். வனத்துறையினர் யானையை விரட்டினர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 மீனவர்கள் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். விமானம் மூலம் சென்னை வந்த அவர்களை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். தமிழகத்தில் சுங்கச்சாவடிகளில் உள்ளூர் மக்களுக்கான மாதாந்திர பாஸ் கட்டணம் 10 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்களின் வாகனங்களுக்கான பாஸ் கட்டணம் 4 மாதங்களுக்குள் 3 முறை உயர்ந்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,06,400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 13,300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. யுக்ரைனின் கீவ் பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் 10 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 100 பேர் காயமடைந்தனர். நடிகை தமன்னா தமிழில் புருஷன் படத்தில் நடிக்கிறார். இது தவிர இந்தி உள்ளிட்ட பிற மொழிகளிலும் நடித்து வருகிறார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஒரு நடிகையாக ரசிகர்களை மகிழ்விப்பதுதான் எனக்குள்ள பொறுப்பு. அப்படி மகிழ்விப்பவர்களை கொண்டாடுங்கள், விமர்சிக்காதீர்கள். பொய்யான தகவல்கள், போலி புகைப்படங்களை பரப்பி மகிழ்ச்சி அடையாதீர்கள் என தாழ்மையுடன் வேண்டுகோள் வைக்கிறேன் என்றார். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் யோகலட்சுமி. இவர் OTT-யில் வெளியான ஹார்ட்பீட் வெப் தொடரின் 2 சீசன்களிலும் நடித்தார். தற்போது 3வது சீசனில் விலகியுள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்ட பதிவில், இனி நான் ஹார்ட்பீட் தொடரின் ஒரு பகுதியாக இருக்கப் போவதில்லை. இது எனக்கும் எளிதான முடிவு அல்ல. ஆனால் இந்த வாய்ப்புக்காக எப்போதும் நன்றியுள்ளவளாக இருப்பேன். இதில் நடித்த தேஜு கதாபாத்திரம் எப்போதும் எனக்கு நெருக்கமானதாக இருக்கும். உங்கள் அன்பு ஆதரவுக்கு நன்றி என தெரிவித்துள்ளார். விஜய் ஆண்டனி, பிரீத்தி அஸ்ரானி, பேபி, விதன்யா ஆகியோர் முதன்மை வேடத்தில் நடித்துள்ள படம் அப்பா குட்டி. இதன் படப்பிடிப்பு முடிந்துள்ளது. இயக்குநர் மு. மாறன் கூறுகையில், ஒரு தந்தை மகளுக்கு இடையே உள்ள நிபந்தனையற்ற அன்பு, தியாகம் மற்றும் பிணைப்பை மையமாக கொண்டு இப்படம் உருவாகியுள்ளது. அனைத்து பணிகளும் நிறைவடைந்து விரைவில் திரையரங்குகளில் வெளியாக தயாராக உள்ளது என்றார். நடிகை சமந்தா உடனான விவாகரத்திற்கு பின் நடிகை சோபிதாவை 2024 திருமணம் செய்தார் தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யா. முதன்முறையாக தனது கணவருக்கு இரவு உணவு சமைத்து தந்துள்ளார் சோபிதா. நாக சைத்தன்யா வெளியிட்ட பதிவில், திருமணமாகி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு என் மனைவி எனக்கு இரவு உணவு சமைத்தார். ஏதோ இன்று சரியாக செய்திருக்கிறார் என நினைக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதல்வர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் வெளியாகியுள்ளது. இவரது படங்களில் பல்வேறு பாடல்களை எழுதியுள்ள பாடலாசிரியர் விவேக் அளித்த ஒரு பேட்டியில், வாரிசு படப்பிடிப்பு ஐதராபாத்தில் நடந்தபோது அங்கு போயிருந்தேன். அந்த சமயத்தில் நான் பணியாற்றிய தனுஷின் திருச்சிற்றம்பலம் படம் வெளியாகியிருந்தது. படம் நன்றாக இருப்பதாக விஜயிடம் கூறினேன். உடனே அவர் நானும் பார்க்க வேண்டும் என சொன்னார். அவரை தியேட்டருக்கு அழைத்து செல்ல பயந்தேன். ஆனால் அவர் தன்னை யாரும் கண்டுபிடிக்காதபடி சென்று படம் பார்த்தார். படம் முடிந்ததும் காரில் இருந்தபடி உடனே தனுஷையும் அலைபேசியில் அழைத்து படம் சூப்பராக இருக்கிறது என வாழ்த்தினார் என்றார். சூர்யா, மமிதா பைஜு நடித்துள்ள விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகிறது. தெலுங்கு இயக்குநர் வெங்கி அட்லூரி இயக்கியிருப்பதால் இது தெலுங்கு படம் என்ற தோற்றம் உருவாகியுள்ளது. வெங்கி கூறுகையில், இந்த படம் தமிழில் மட்டுமே படமாக்கப்பட்டது. தெலுங்கில் தான் டப்பிங் செய்து வெளியிடுகிறோம் என தெளிவுபடுத்தியுள்ளார்.